பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ரிஷப வீட்டில் குரு பகவான் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. செவ்வாய் பகவான் கடக வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல் கேது பகவான் கன்னி வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி விருச்சக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துடுவார். சனி பகவான் எப்பவும் போல் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தியிருக்காரு. ராகுவும் அப்படி தான் மீன வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள். இதில் என்ன சார் விசேஷம் அந்த மாதம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 1/1/2025 புத்தாண்டு பிறகுது. நாட்டு மக்கள் அனைவருக்கும், கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய மக்களுக்கும், புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் முத என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நேயர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இது பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வழக்கம் போல் வரும். இந்த மாதத்தில் எங்கே கிரகங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் தான் என்ன தசை பற்றி நடக்குதுன்னு பார்த்து இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அந்த வகையில் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். நான் வணங்கும் அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனை கிடைக்க வணங்குகிறேன். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ ரிஷப ராசியை பார்ப்போம். ரிஷப ராசி அப்படின்னா அழகான ராசின்னு அர்த்தம். அழகான, அழகு, கலை அப்படின்னா ரிஷப ராசி தான், மாற்று கருத்து இல்லை. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அழகான ராசி. இந்த ரிஷப ராசிக்கார பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரோஹிணி நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது, மிருகசிரீர நட்சத்திரமும் அடுத்தடுத்த நட்சத்திரம். அப்போ காதல் திருமணம் நடந்திருக்கும், அல்லது பக்கத்து ஊர் உள்ளூர் இப்படி திருமணம் நடந்திருக்கும், அல்லது உறவுகளில் திருமணம் நடந்திருக்கும், அல்லது இந்த குடும்பத்தை அந்த பொண்ணு இவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும், இந்த மாப்பிள்ளை அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும், இப்படி சொல்லலாம். சரி, இது பொது பலன். இந்த மாத பலன் என்ன சார் அப்படின்னா, குருவும் சந்திரனும் ராசியிலே இருக்காங்க. அதுக்கு நான் விளக்கம் நிறையா கொடுத்தேன். இதுக்கு பேர் குரு சந்திர யோகம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 3ஆம் இடம். 3னா என்ன, நம்ம நிறைய பேசியிருக்கோம். 3னா தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, தொடர்பு, கம்யூனிகேஷன், எழுத்து, நகைச்சுவை, செல்ஃபோனு, போஸ்ட் ஆஃபீஸு, கொரியர் ஆஃபீஸு, தூதுவர், தரகர், புரோக்கர், இப்படி எல்லாம் 3ஆம் இடம். அங்கே போய் யார் இருக்கா? செவ்வாய் இருக்குது. அப்போ ஒரு பாவ கிரகம், ஒரு அசுப கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த செவ்வாய் இங்கேருந்து இங்கே நகரத்துக்குள்ளே இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயத்துலையும் வெற்றி வெற்றி வெற்றி, தோல்விங்கிற பேச்சுக்கே வேலை கிடையாது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது தான் கோச்சாரத்தில் வந்தாலும் சரி, இல்லை ஒரிஜினலாக அவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ல் செவ்வாய் இருந்தாலும் வீரியம் நல்லா இருக்கும், வேகம் நல்லா இருக்கும், விவேகம் நல்லா இருக்கும். அப்போ குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்தை, குழந்தை பாக்கியத்துக்கு 3ஆம் இடத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஆக 3ஆம் இடத்து செவ்வாய் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. ரைட், ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம ராசியில் இருக்கிற குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, திரும்ப 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படின்னா என்ன, திருமணமாகும், கல்யாணமாகும், குழந்தை பிறக்கும், பாக்கியஸ்தானம் வலுப்படுது. அதை விட சிறப்பு, உங்கள் ராசிநாதன் யார்? சுக்கிரன். அவரை யார் அவர் எங்கே இருக்கார்? சனி பகவான் வீட்டில் இருக்கார். இது மகர வீடு. சனி வீட்டில் சுக்கிரன் இருந்தால் நட்பு. அப்போ ராசிநாதன் நட்புலையும் இருக்கிறாரு, உங்களுக்கு குரு பார்வையிலையும் இருக்கார். இந்த ஒரு மாதம் டிசம்பர் மாதம் அடிக்கிற யோகா ரிஷப ராசிக்கு என்ன சார் கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும்.
இதை விட சிறப்பு இந்த புதன் உங்களுக்கு யாரு? இந்த புதன் 2ஆம் வீட்டு கிரகம், தனஸ்தானாதிபதி. உங்களுக்கு புதன் யாரு? குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறவரு, பணத்தை கொடுக்குறவரு, புதிய வரவை கொடுக்குறவரு, உங்க கண்ணு பல்லு பேச்சு எல்லாம் புதன். அவரை யார் பார்க்குறா? குரு நேரடியாக பார்க்குறார். பொதுவாகவே குரு புதன் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாலே நிறைய ஜோசியர் இருப்பாங்க, அவங்க வாக்கு பலிக்கும். குருவை புதன் பார்த்தாலோ அல்லது புதனை குரு பார்த்தாலோ ஜோசியராக இருந்தால் வாக்கு பலிக்கும், அல்லது பேசி தொழில் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் பலிக்கும். அப்புறம் இந்த புதன் யார்? உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. 5னா யார்? பூர்வீகம், அதிர்ஷ்டம். நிறைய பேசியிருக்கோம். 5ன்னா அதிர்ஷ்டம், 5ன்னா பூர்வீகம், தாய்மாமன். 5ன்னா தாய்மாமன் கொண்டு வர சீரு, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் தாத்தா எல்லாம் 5. அந்த கிரகத்தை குரு பார்க்குது. இப்போ நான் சொன்ன உறவுகள் மூலமாக உங்களுக்கு அமோகமான வெற்றி உண்டு, லாபம் உண்டு. 5ன்னா உயர்கல்வி, மேல் டிகிரி படிக்கிறது, அதை குரு பார்க்குது. இவ்வளோ சிறப்பு இருக்குது, கொட்டி கிடக்குது. 8ல் சூரியன் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 8ஆம் இடம் என்பது ரகசியம், மறைவு. அப்போ 8ல் சூரியன் தான் என்னாகும்? அவ்வளோ சிறப்பு இல்லை. இருந்தாலும் சூரியன் ஒரு வகையில் உங்களுக்கு 4ஆம் வீட்டு கிரகம், அவருக்கு 5ல் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு வந்துடாது. அது குருவோட வீடு, காலப்புருஷனுக்கு 9 கூடிய குருவோட வீடு. குரு வீட்டில் இருக்கிற கிரகம் எதுவுமே தனுசு வீட்டில் இருக்கிற இதே உபதேச வீடுன்னு சொல்கிறது, அப்பாவுக்குள்ள இடம்னு சொல்கிறது. அப்போ கெடுக்குமா? கெடுக்காது. இருந்தாலும் மர்மஸ்தானங்களில் கவனம். ஏன்னா சூரியன் 2லேருந்து திரும்ப 8லேருந்து திரும்ப உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ அரசாங்கத்தினால வருமானம் உண்டு, ஆனால் பேச்சில் கவனமாக பேசணும். சூரியன்னா பளிச்சுன்னு பேசி விடுங்க, வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு பேசுவீங்க, அதில் பிரச்சனை வந்துடும். அதில் கவனமாக இருக்கணும். ஆனால் பொதுவாக காலப்புருஷனுக்கு 9 சூரியன் இருந்தவங்க அரசு வேலையில் இருக்காங்க, அரசியலில் இருக்காங்க, ஆன்மீகத்தில் இருக்காங்க. ஏன்னா சூரியன் 5ஆம் வீட்டுக்காரங்க காலப்புருஷனுக்கு. 2ஆம் இடங்கிறது புது வரவு. சூரியன் பார்த்தா குழந்தை பாக்கியம் உண்டு, ஏன்னா சூரியனும் குழந்தைக்கு உள்ள கிரகம். அடுத்து 9ல் சூரியன் சொன்னேன், காலப்புருஷனுக்கு 10, உங்களுக்கு 9. பாக்கியஸ்தானத்தில் திரிகோணத்தில் சுக்கிரன் இருக்கலாம். உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ நல்ல ஜாப் கிடைக்கும், அதாவது இடமாற்றம் உண்டு. ஏன்னா இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையை உங்களுக்கு 6 பார்க்குறாரு. 6ன்னா என்ன? சர்வீஸ் சொல்லியிருக்கேன்னா வேலை. அப்போ புதிய வேலை செவ்வாய்னால கிடைக்கும், அல்லது உங்கள் மனைவிக்கு கிடைக்கும். நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு கிடைக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரனை செவ்வாய் பார்க்குற ராசிநாதனை, உங்கள் ராசிநாதன் சுக்கிரனை செவ்வாயும் பார்க்குது, குருவும் பார்க்குது. அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். ரகசியம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கணவன் மனைவி மற்ற விஷயங்களில் பர்சனலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ஆல்ரெடி 10ஆம் இடத்துல சனி நம்மளுக்கு நல்லதான் பண்ணுறாரு, ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. புதனை குரு பார்க்கறதுனால படிக்கிற குழந்தைங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஒரு பொற்காலம், நல்ல பர்சன்டேஜ் கிடைக்கும். சார் புதனை குரு பார்க்குது, சந்திரனும் பார்க்குது. அப்போ நகைச்சுவை துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி. ஏன்னா புதன்னா நகைச்சுவை, புதன்னா கம்யூனிகேஷன். இப்போ தான் சொன்னேன், புதன்னா எழுத்துத்துறை, பத்திரிகை துறை எல்லாம் புதன், அதை குரு பார்க்குது. இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம். புதன்னா மாமாவை சொல்கிறது. அப்போ உங்களுக்கு மாமா வீடு, மாமா வகை எல்லாம் உறவு நல்லா இருக்கும். அடுத்து நான் சொன்ன மாதிரி சனி 10ல் இருக்கிறது நல்லது. கர்மக்காரன் 10லேருந்து தொழிலை கொடுத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு யோகமான கிரகம் 2 பேர் தான், புதனும் சனியும் தான். அதோட சிறப்பாக இருக்காங்க. ஆல்ரெடி 11ல் ராகு கோடிகளை கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஜென்மகுருன்னு பயப்பட வேண்டாம், மற்ற கிரகங்கள் நல்லா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சுக்கிரன் ராசிநாதன் 9ல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போய் பெருமாளையும் மகாலட்சுமியை பார்த்துட்டு வாங்க. இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 31ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸில் இருக்கவங்க நிதானமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஓம் நமச்சிவாய.